ரவுண்ட் 2 மேட்ச் வந்திருக்கும். எஃப்எஃப்சிசி டேக்கிங் ஆன் பாப்பாக்குறிச்சி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்எஃப்சிசி மார்க்கெட். அதே 4 ஃபார்மேட், நோ பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் காஜா மொய்தீன், ஓப்பனிங் பவுலர் ராமா, ரைட் ஆம் பவுலர் ஓவர் த விக்கெட். முதல் பால் மேட்ச்சில் கேட்சுக்கான வாய்ப்பு கிடையாது. குத்தி பம்பா, அந்த பம்பை ஸ்டாப் பண்ண வந்தார் ஃபீல்டர். பார்த்து நல்ல எஃபர்ட். குத்தி பேருக்கு பவுண்டரி பேருக்கு அந்த இடத்துல. செகண்ட் பால் டாட் பால் கால் அம்பையர் தந்து. தேர்ட் ஒன் வேகத்தை கம்மி பண்ணார். கண்டிப்பாக மேலே ஏற்ற வச்சுருக்காரு, எலிவேஷன் கொடுக்க வச்சுருக்காரு. டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கேட்சை விட்டுருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே காஸ்ட்லி கேட்ச் ட்ராப். கண்டிப்பாக இது ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து காலுக்குள்ளே பூந்து ஸ்டிக்கில் படாமல் போயிடுச்சு. வித்தாக இருந்தாலுமே கீழே வந்துடுச்சு பந்து. டாஸ் பால் டவுன் த லெக், தட்டி விட்டா போதும். ஆள் இல்லாத பக்கம் முடியல தடுக்க முடியல. செவுத்தில் பட்டுச்சு பவுண்டரி. செகண்ட் ஓவர் நியூ பாலர் சாரதி. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 ஆடி இருக்காங்க. வித்தவுட் இனி விக்கெட் லாஸ் பாப்பாக்குறிச்சி. இப்போ நவீன் ஸ்டேக்கில். ஃபுல்லராக ஃப்ளாட்டாக போட பார்த்தாங்க, பட் வித்து கொடுத்து போட்டாங்க. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. குத்தி வெளியே வர பேருக்கு ஃபுல்லாக லைனை கவர் பண்ண முடியல இந்த முறை. சரியாக டைம் பண்ண முடியல. லீவ் இட் கெட் எடு அப்படின்னு சொன்னாங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸ் கிடச்சிருக்கீங்க. காஜா மொய்தீனுக்கு லைஃபும் கிடச்சிருக்கு. ஒரு ஃப்ளாட் பேட்டிங். மீண்டும் அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. சறுக்கி இது பிடிக்க பார்த்தார் இந்த தடவை. ஒடிக்க முடியல. ஒடி எடுக்கப்பட்ட ஒன்று இங்கே போன பால் வைடு ரீபால். பிச்சர் அப் டெலிவரி யார்கராக வாங்கிட்டாரு. பேட்டோட ஃபேஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக. க்ளோஸாக இருந்துச்சு, பேட்டில் படலாம். ஸ்விங் அண்ட் மிஸ். கண்டிப்பாக லைனை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அடிக்க நினச்ச இடம் கரெக்டு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 15 ஆடி இருக்காங்க. அது அடுத்த நியூ பாலர், தேர்ட் நியூ பாலர் ரோஹித். டாஸாக பிடிச்சிட்டாரு, இறங்கி போய் பிடிச்சிட்டாரு. அட்வான்ஸ் அட்டாக் காஜா மொய்தீன். செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி க்ளோஸ் பட் பிடிக்க முடியலைங்க. கன்சிக்யூட்டிவாக 2 வைடு. பையில் ஓடி எடுக்கப்பட்ட 1. காட் சேஞ்ச் அரௌண்ட் விக்கெட். குத்தி போட்டார். கீப்பர் க்ளோஸில் வச்சுருக்காங்க. அட்வான்ஸ் பண்ணுறாருன்ட்டு ஓட்டது டாஸ் பால். அந்த டாஸ் பால் ஒரு லாஃப்ட்டுக்கு போனார் பேட்ஸ்மேன். லாங் அண்ட் ஆஃப் போயிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு 6 இங்கே காஜா மொய்தீன். இன்னைக்கு டேல ஒரு ஸ்டார் பிளேயர். ஒரு யார்க்கர் விழுந்திருக்கு. கொஞ்சம் மூமெண்ட் காட்டி ஷஃபிள் பண்ண பார்த்தாரு. ஸ்டெம்ஸை காட்டி அதை பார்த்தாங்க. இன்சைட் அவுட்டுக்கான முயற்சி, அதுக்கு இடம் கொடுக்கல பவுலர் ரோஹித். டாஸ் பால் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. 3 ஓவர் முடியல 39 ஸ்கோரு. முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு விக்கி வந்திருக்காங்க. வேரியேஷன் போடக்கூடிய பவுலர். முதல் பால் ஃப்ளாட்டாக போட்டிருக்காரு. செகண்ட் பால் திருவுறாரு. ஹைட் ஓவர் எலிவேஷன் ஓவர். டிஸ்டன்ஸ் போகலை. சிம்பிளான கேட்ச்னு சொல்லலாம். அங்கே சிவாக்கு முதல் விக்கெட் விடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மனோ. இந்த லாங் லீவரை யூஸ் பண்ணாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 இங்கே ஃபாஸ்ட்டாக போட்டார், ஃப்ளாட்டாக போட்டார். வித்தே கொடுக்காம உடம்பை ஒட்டி போடப்பட்ட பந்து டாட் பால். நல்லாவே தூக்கி போட்டார். பேட்ஸ்மேன் இன் சப்ளைம் ஃபார்ம் காஜா மொய்தீன் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக பாப்பாக்குறிச்சி ஒரு நல்ல ஸ்டான்ஸில் இருக்காங்கன்னா அதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு காரணம் காஜா மொய்தீன். 2 மேட்ச்லையுமே சரி நின்னாடி கொடுத்துருக்காரு. புட் டவுன் அவரே போயிட்டார். ஸோ கடைசி பந்து டார்கெட் 47 ரன்னு எஃப்எஃப்சிசி மார்க்கெட்டுக்கு. ரன்சஸ்க்காக லெஃப்டி பேட்ஸ்மேன் சைக்கிள் இருக்க போகிறாங்க புலித்தேவன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிறை சூடன். சேஸில் முதல் பால் டாஸ் அவுட் சைட் ஆஃப் சம் பேட்டோட ஆன் சைடுக்கு போச்சு. யூசோ பக்கம் போச்சு. ஃபாஸ்ட்டாக வந்தார். சிங்கிள் மட்டும்தான். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராமா. கிரவுண்டட் ஷாட் நேருக்கு பேருக்கு. லெஃப்டி த்ரோ பிரசாந்த் கிட்டேருந்து வரத்துக்குள்ளே ஓடி எடுக்கப்பட்ட 1 தான். 2க்கு அலோவ் பண்ணல.
ஐசைட் விட்டு விலக்கி போட்டாங்க. தெளிவான பந்து வீச்சு, எங்கே பெரிய ரீஜனோ அங்கே அடிக்க வச்சுருக்காங்க, அந்த கேட்சை எடுக்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கே விக்கி டி ஃபீல்டரா துரத்தி ஐசைட்டை விட்டு வெளில போட்டார் போன பந்து. அதே மாதிரி பந்து கொஞ்சம் லென்த்தில் போட்டாங்க இந்த தடவை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். சரியாக டைம் பண்ண முடியல. கொஞ்சம் டைமிங், அந்த டைமிங் இருந்தாலும் ஓடலை. லெஃப்ட் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு செகண்ட் நியூ பவுலர் இலியாஸ். ரெண்டாவது ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எஃப்எஃப்சிசி. அரவுண்ட் த விக்கெட் ஒயிட் ஆஃப் த கிரீஸ்லேருந்து பந்தை ரிலீஸ் பண்ணாங்க. யூசப் பக்கம் போயிருக்கு, அடித்தா விக்கெட்டு. இப்படி தான் மேட்ச், போன மேட்சும் அவங்க ரொம்ப டஃப்பாக போச்சு. ஸோ லெஃப்டி புலி தேவன் ஆட்டமிழந்து வெளியே. இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவா. செகண்ட் பால், வித்தியா கொடுக்காத பந்து, எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க, குத்தி ஏற்றிட்டாரு. பேக் ஆஃப் த ஹேண்ட், ஸ்லோவர் ஒன். இந்த ஃப்ளோட்டில் பேட்ஸ்மேன் சிக்கிட்டாருன்னு சொல்லுவேன். பிரசாந்த் அங்கே கேட்ச் எடுத்தவர். மீண்டும் ஒரு விக்கெட், செகண்ட் விக்கெட். ஸ்ட்ரைக்கில் பூபதி நியூ பேட்ஸ்மேன். ஷாட்டுங்க, பாட்டம் ஆஃப் த பேட், ஒரு பெர்ஃபெக்ட் 6, டைமே எடுத்துக்கல, தகர்த்துட்டார் இந்த பத்தை. மீண்டும் பேஸ் போட்டிருக்காங்க, பாடியில் பட்டிருக்கு. ஒன் மோர், டபுள் சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அது கைக்கும் போயிருக்கு. ஒரு பக்கம் விக்கெட்டு போச்சு, ஒரு 6 மட்டும் எடுத்து கொடுத்து இந்த ஓவரை முடிச்சிட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11, 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் எஃப்எஃப்சிசி. ஆசிக்கு அடுத்த நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் டூ க்ளோஸ் டு பாடி, அங்கேருந்து அடிக்கிற காற்றுக்கு பந்து நகர்ந்து வந்திருக்கு. செகண்ட் பால் லென்த்லேருந்து அடிச்சிருக்காரு, பட் பெரிய ரீஜனுக்கு அடிச்சிருக்காரு. அவரோட பவருக்கு தூரம் போகும், பட் கைக்கும் போகும். ஒரு ஆளை மட்டும்தான் அந்த அளவுக்கு எதிர்காலத்தில் டீப் வரைக்கும் அடிக்க முடிஞ்சு. பவுண்டரி லைன்ட்டை பிடிச்சிருக்காங்க. விக்ரம் ஸ்ட்ரைக்கில். பேட்டு தரையில் பட்டுச்சு. டாஸ் பால், பேட்ஸ்மேன் கொஞ்சம் மூவ்மெண்ட் காட்டி விட்டுட்டார், அந்த பந்தை மூமெண்ட்லேயே விட்டார். வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க, கட்டர் போட பார்க்கல. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. தூக்கி போடப்பட்ட பந்து பாடியை துரத்தியே போட்டார். பேக்வர்ட் ஸ்டைலில் ஆள் வச்சு போட்டாங்க. ஸோ லெஃப்ட் ஆம் போட்ட ஓவர், ஒரே ரன் ஓவர். ஸோ 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 ஆடி இருக்காங்க. ஒரு பக்கம் விக்கெட்டு போயிருக்கு, கட்டாசி 6 பந்து பாக்கி இருக்குது. அடுத்த நியூ பாலர் பிரபு. முதல் பால் ஸ்டிக்கில் பண்ணியிருந்திருக்கு, போல்டு. ஸ்ட்ரைக்கில் ராம். ஷாட், ஃபாஸ்டான பேட்ஸ்விங், ஷாட்டு அத்தாரிட்டேட்டிவ். அடுத்த பந்து ஃப்ளாட்டாக போடப்பட்ட பந்து, விக்கெட் கீப்பருக்கு க்ளோஸாக வச்சு போட்டாங்க. டாட்டு ஸ்ட்ரைக்கே ஒரு யார்கர், காலில் சொருவி இருக்காங்க. கையிலே தெரிஞ்சு தூக்கி தான் போட போகிறாருன்ட்டு. பேட்ஸ்மேன் 6 அடித்த பேட்ஸ்மேன் 6 கொடுத்துட்டாங்க. வெளில பார்த்து 6 கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு மேக்ஸிமம் இங்கே ராம் அவர் பேட்லேருந்து. வேகம், beaten and defended, well defended. So the match won by Papakuruchi.